வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு காலையிலே வந்திருக்கும் பார்த்துடுங்க. இன்னைக்கு காலையில என்ன வந்திருக்கோம்னா அரளிப்பூ பறக்க போறோம். இது நம்ம டெய்லி வேலைங்க. ஏன்னா அந்த பூ வந்து நான் வெயில் வந்துட்டு பார்த்தாங்களா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த இருக்கு பார்த்தாங்களா, அந்த அரும்பு வந்து வெடிச்சிடும், அப்படியே மெதுவாக வெடிச்சு போக்கும். அதனால இன்னைக்கு காலையில வந்து அரளிப்பூ பறக்க போறோங்க. இந்த இருக்கா அடி வெடிக்க ஆரம்பிச்சு பார்த்தாங்களா. காலைல 6 மணிக்கு வந்திருக்கோம், 6 மணிக்கே வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கவர்ல இருக்கும். நம்ம எதுக்காண்டி இப்போ கும்பிடுறோம்னா, நம்ம டெய்லி வந்து இந்த தொழிலில் உள்ள இறங்கும் போதே இது சாமி கும்பிட்டு தான் பண்ணுவோம். நண்பர்களே, இப்போ அரளிப்பூங்க பாருங்க, அவ்வளோ அழகா பரம்பு இருக்கு. ஆனால் அந்த பூ பார்த்தாங்களா, இது வேற ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம் பார்த்தாங்களா, அந்த பக்கம் தீ பிடிச்சிட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, அங்கே எரிஞ்சுதுங்க. எப்படியும் 10 அடி கேப் இருக்கும். ஆனால் அங்கே இருக்க நம்ம அரளிப்பூ பாருங்க, அவ்வளவுமே வளைஞ்சிட்டு. இது இன்னைக்கு பிறகுது பூ. இது எப்படி இருக்கு பார்த்தாங்களா, இந்த பூக்கும் அந்த பூக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்தாங்களா. அவர் இடத்துல தான் போட்டு கொடுத்துருக்காருங்க, இல்லைங்களே. அதை வெட்டுதவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெண்டாக பிரித்து போட்டுப்பாரு, இல்லை அப்படி நீட்டமாக வெட்டி போட்டுருவாரு. அவங்ககிட்ட சொன்னாலே அவங்களே ஃபஸ்ட்டே வெட்டி போட்டுருவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா யாருக்கும் இடைஞ்சே கிடையாது பார்த்தாங்களா. இப்போ பாருங்க, இந்த சைடு மூட பாருங்க, இந்த கொப்பு மதுவு எல்லாமே போயிட்டு இந்த பூ எதுவும் பறக்கவே முடியாது. அது என்ன செய்ய முடியும், தூர தான் பிடிங்கி போட முடியும். அது எதுக்குமே ஆகாது. அதனால நம்ம பண்ணத ஒவ்வொரு காரியமும் அடுத்த ஆளுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கிடுங்க எல்லாருமே. நம்ம அரளி மூடை எப்படி வச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா, தோட்டத்தில் சுற்றி வச்சு விட்ருக்கோம். ஓடி பூரா அந்த மரக்கண்ணுகள் போட்டிருக்கோமா, இந்த சைடில் பூரா புல்வெளியாக இருக்கான், மரக்கண்ணுகள் இருக்குது உள்ளுக்குள்ள பூரா. ஏன்னா மழை பெஞ்சாதான் இது வந்து உழவடிக்க முடியும். அதுவும் வந்து இந்த சின்ன சுக்கு வண்டின்னு சொல்லுவோங்களா, அந்த வண்டி வச்சு தான் உழவடிக்க முடியும். டிராக்டர் போகாது. அதனால சுக்கு வண்டி வச்சு தான் அடிக்க முடியும். அதுக்கு மழை பெய்யணும். ஏன்னா டிராக்டர்னு வச்சுக்கலாம், இப்போ வந்து சும்மா அடிச்சு விட்றலாம். சுக்கு வண்டியில் வந்து அப்படி அடிக்க முடியாது, ஈரம் இருந்தால் தான் அது இறங்கும். இந்த மாதிரி அவுட்டரில் வந்து நம்ம வந்து அரளி வச்சுட்ருக்கோம். எல்லாம் பாருங்க, இந்த மரத்துலேருந்து இவ்வளோலாம் இருக்கும். இவ்வளோ கேப்பில் வந்து என்ன பயிர் வைக்க முடியும், வேறு பயிரெலாம் ஏற்ற முடியாது. அரளி போச்சோம்னா வேலைக்கும் வேலை மாதிரி ஆயிரும். ரொம்ப அடுத்தால் பங்கில் படவும் செய்யாது. அப்புறமா நமக்கு வருமானம் ஆயிரும், டெய்லி வருமானம். என்ன அரளிப்பூ இப்போ எவ்வளோ போகுதுங்க, நமக்கு மொத்தடிக்கு ஒரு 200 ரூபா தான் இருக்கும் பூ. ஏன்னா இப்போ தான் முதல் பிறக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ரேட்டு வந்து கம்மியாக தாங்க இருக்கும். எப்படி பார்த்தாலும் பாக்கெட்டு 20 ரூபா, 20 ரூபா 30 ரூபா தான் போகும். கிலோவே இப்போ ரேட்டு கம்மி தான். ஏன்னா கோயில் கூட அதுவும் ரொம்ப இல்லை பார்த்தாங்களா. அடுத்த மாதம் தான் அரளிப்பூ வந்து நல்ல ரேட் இருக்கும். புரட்டாசி மாதம் அம்மன் கோயில் கூட வரும். இப்போ வந்து 200 ரூபா, அப்போ வந்து 200 ரூபா 300 ரூபா போகும் கிலோ. இப்போ வந்து மொத்தடிக்கு கிலோ ஒரு 100 ரூபா போகும். பெரிய லாபம் கிடையாது, ஆனால் சின்ன அளவில் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. உங்களுக்கு பெரிய செலவு கிடையாது பார்த்தீங்களா. அதனால இந்த அரளி மூடு குச்சி தான் இருக்கா, இந்த ஒரு குச்சியை வெட்டி கொண்டு போனாங்கன்னா இதை ஒரு 3 இடத்துல வச்சிடலாம், இல்லை 4 இடத்துல வச்சிடலாம். தங்கமும் ரொம்ப கம்மிங்க அரளிக்கு. இது வந்து நம்ம புதுசாக வச்சுருக்கானுங்க. அதனால் இது வந்து இப்போ தான் பூ வர போகுது. இதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு பராமரிப்பு கிடையாது. ஒரு சொட்டு நீர் இங்கே பாருங்கள், ஒரு ஹோல்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது 4 நாளைக்கு ஒரு தண்ணி தான் பாயுது, அதுவும் 1 மணி நேரம் தான் பாயம் பார்த்துடுங்க. அதனால் இது செலவு மிச்சம், ஆனால் வருமானம் உண்டு. வருமானம் கம்மியாக இருந்தாலும் பெரிய அளவில் பண்ணும்போது ரொம்ப தெரியாது. ஆனால் காலையில் 5:30 வந்துடணும், 5:30லேருந்து 7 மணிக்குள்ள பூ பறிக்கிறணும், பறக்கினா தான் முடியும். அதனால் இது வந்து உங்கள் வேலைக்கரைகளை இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வேலைக்கு வேலையும் இருக்கும், ஆடு மாடு மேயாது, மருந்தடி வேலை கிடையாது. நீங்கள் மாட்டுச்சாணி மட்டும் போட்டாலும் போதும், ரொம்ப பெரிய செலவே கிடையாதுங்க. ஆனால் வருமானம் உள்ளது. பூ வருமானம் எப்போதுமே அப்படி தான், பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அது கையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த வருமானம். ஆனால் நம்ம இதில் வாங்கி வச்ச கண் வந்து கலர் வித்தியாசமாக இருக்குங்க. இங்கே பார்த்தாங்களா, உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். இந்த இருக்கா, இந்த பூவுக்கும் நம்ம ஏற்கனவே பிறக்கின பூவுக்கும் வித்தியாசம் தெரியுதா. இது டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது. ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, நம்ம வந்து இந்த டார்க் தான் கேட்டோம். என்ன இருக்கா, செவ்வரளின்னு நல்லா டார்க்காக இருக்குங்களா, அந்த அரளி கேட்டோம். ஆனால் அதில் ஒரு மூடு மட்டும் அந்த மாதிரி வந்துருக்குங்க. இந்த பத்தியா, நான் சொன்ன அந்த டார்க் பாரு, பூ பாரு எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. நம்ம பூவோட டார்க்காக இருக்கும், வித்தியாசம் தெரியுதா எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. அந்த பூவை பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா இது பார்க்கறது கொஞ்சம் டார்க்காக அழகாக இருக்கும். கூட 2 ரூபா போவோங்க நம்ம செவ்வரளியிலேருந்து. நம்ம இப்போ அரளிப்பூ பறிக்காச்சு, அடுத்து வந்து செம்பூ பறக்க போகிறோம். வாங்க பறக்கலாம்.
நண்பர்களே, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த செம்பருப்பு பார்த்துக்கிடுங்க. நம்ம வெள்ளை செம்பருப்பு இருக்கா, நம்ம இப்போ மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் பார்த்துருப்பாங்க. இது வந்து நம்ம வெள்ளை செம்பருப்பு. இது இங்கே பிறக்க வந்தோம். ஏற்கனவே நான் தம்பி பிறக்கிட்டு இருக்கான் அந்த மேலே பிறக்க பார்த்தீங்களா, உள்ள நிற்கான். இந்த 2 முறை நிற்காது, 2 பெரிய மரத்துலையும் பிறக்குவாங்க. இது ஒரு 150 பூச்சி இறங்கல, அதனால அதை அவன் பிறக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து சின்ன மரத்துக்கு போயிடுவோம், அங்கே ஒரு மஞ்சள் கலர் நிற்கி அங்கே போவோம். இது ரொம்ப கஷ்டம், நம்ம ஒப்பேராது. நம்ம பிறகுன அரளிப்பூங்க பாருங்க, 200 கிராம் அவ்வளோதான் இருக்குது. இது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா, மாதம் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இந்த இருங்க, இது இது நம்ம அட்ரஸ், நம்ம பூக்கடைக்கு போடுறோம்ல, நம்ம அட்ரஸ் MA அப்படிங்கிறது நம்ம அட்ரஸ் பார்த்துடுங்க. இது எதுக்காண்டினா இங்கே போட்டு நம்ம கடையிலாம் கொண்டு போடணும் அவசியம் இல்லை. இங்கே மரத்தில் தொங்க போட்டுருவோம் நம்ம ஊர் பக்கத்தில். அவங்க பூக்கடை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம், இது வந்து நம்ம அங்குடி பறக்கணும்னா அந்த 3 அரளிப்பூ 3 செம்பருப்பு. இப்போ இதில் வந்து செம்பருப்பு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பூ அந்த பூ வந்து ஒரு பூ வந்து எப்படி பார்த்தாலும் 50 பைசா அந்த மாதிரி போகும். இது 1 ரூபா அந்த மாதிரி போகும். என்ன சொன்னால் மஞ்சள் கலரில் இருக்குன்ட்டு இதாக இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து தப்புன பூ, நேரத்தே உள்ள பூ. இது வந்து எதுக்கும் ஆகாது. இதாக இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இளம் வெடிப்பில் இருக்கணுங்க பூ, அப்போ தான் அதுக்கோட அருமை. இந்த 8 கால் பூச்சை பாரு, பூவுக்கு எதாவது மாறிட்டாங்க. இருக்குண்ணா, இது என்ன பண்ணோம்னா அந்த 8 கால் பூச்சி நமக்கு நல்லது தான் பண்ணோம். இது இதில் உட்காந்துக்கிட்டு இது தேன் எதுவும் சாப்பிட வரும் பார்த்தீங்களா, தேன் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த ஈக்கள் வரும்ல, அந்த ஈக்களை பிடிச்சி சாப்பிட்டோம். அது போக இதை கடிக்க வர பூச்சிகள் வண்டுகள் இதெல்லாம் இது வந்து பிடிச்சி சாப்பிட்டோம் பார்த்துருங்க. அப்படிங்கும்போது நமக்கு நல்லது தான் இது பண்ணுது. நண்பர்களே, என்ன முந்திரி பழம் பறக்குதுன்னு பார்த்தீங்களா, இது முந்திரி பழம்லாம் கிடையாதுங்க. இது நம்ம செம்பருப்பு மரத்தோட காய். இது இப்படி தான் இருக்கும், இதாக இருக்கும் பார்த்தீங்களா. முந்திரி கொத்து மாதிரி அப்படி கொத்து கொத்தாக தான் எப்போதுமே காய்க்கும். ஒரு பூவில் நம்ம கூட படிச்சிருப்போமே நம்ம 10th, அந்த பேர் எனக்கு மறந்து போச்சுங்க. ஏதாவது ஊமத்தங்க கிடையாது, ஒரே பூ தான் வரும். நெட்லிங் மரம்லாம் மறந்துடுமா, நெட்லிங் மரம்லாம் அந்த பாடத்தில் வரும்ல, ஒரே பூ தான் பூக்கும், ஆனால் பல காய்ன்னு. இது இவ்வளோ பெரிய வரைக்கும் கொத்தாக வரும் காய், இவ்வளோ பெரிய கொத்து வரைக்கும் வரும். இதாக இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இது இருந்ததுன்னா மரம் வந்து அடுத்து வந்து பூக்காது, அந்த கொப்பு அப்படி மேலே தழுக்கும், அது காய்க்க பூக்காது. அதனால அந்த காய்கள் வந்து நம்ம தூர பறிக்க போட்டுருணும், அது வேஸ்ட்டு தான். நண்பர்களே, பூ பிறக்கே வச்சு பார்த்துடுங்க. இந்த இருக்கலாம், இவ்வளோ பூ இருந்திருக்குங்க, ஒரு பாக்கெட் தான் பூ இருந்திருக்கு. நான் கொண்டு போய் இந்த இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கரெக்டாக எழுதி அது எத்தனை பூ இருக்குன்னு எண்ணி பாக்கெட் போடணும். ஆமாம், அந்த மரம் எவ்வளோ வளர்த்தியாக இருந்து பார்த்தீங்களா, அது மாதிரி வளர்ந்துக்கூடாதுன்னா அந்த மரங்களெல்லாம் கட் பண்ணி பாருங்க, இந்த கட்டி விட்டுருக்கு பார்த்தீங்களா, சொட்டு நீர் போய் போட்டு நான் இதில் கட்டியிருக்கு. அப்புறம் 4 பேர் இந்த மரத்தை இதில் கட்டியிருக்கோம். ஏன்னா அதே மாதிரி வளர்ந்துட்டுனா யார் பிறக்க எல்லா நேரமும் பிறக்க முடியாது, மழை நேரங்கள்லாம் எப்போ தான் பிறக்கும். ஏன்னா விலை ரொம்ப இருக்காது பார்த்தீங்களா, அதனால அது அவ்வளோ ஏற முடியாது. வெள்ளை பூ வந்து ரொம்ப வாங்க முடியாது. ஆனால் அந்த பூ வந்து கண்டிப்பாக 1 ரூபா 2 ரூபா, சீசன் டைமில் 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் போகும் ஒரு பூ. இப்போ அது தம்பி பறக்கிட்டு வருவோம், நம்ம அதுக்குள்ளே இதை பாக்கெட் போட்டு வச்சுப்போம். நண்பர்களே, எதுக்கு இந்த பூ வந்து ரொம்ப ரேட்டில் இது ரேட் இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த பூ எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சைஸை பாருங்க எவ்வளோ அகலாக இருக்குன்ட்டு. இந்த 3 பூ சேர்த்தாலும் இந்த ஒரு பூ வருமானு தெரியல. இந்த 3 பூ எடுக்கணும்னு சொன்னால் இதில் இந்த ஒரு பூ எடுங்க, இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதனால தான் இருக்குது உங்களுக்கு வித்தியாசம். ஆனால் செம்பருப்பு மனம் மட்டும் மாறாதுங்க. இந்த இலை தூசியெல்லாம் எடுத்துகிட்டு எத்தனை பூ இருக்குது அப்படின்னு எண்ணி பாக்கெட் போட்டுடணும். இதாக இருக்கு பார்த்தீங்களா, நம்ம அட்ரஸ் போட்டு எத்தனை பூ இருக்குது அப்படின்னு எண்ணிருக்கணும், எழுதிருக்கணும் பார்த்துருங்க. இந்த 2 எதுக்காண்டினா அது எத்தனை பாக்கெட்டுங்குது. பாரு 40. நண்பர்களே, இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒயிட் பூ கொண்டாந்தாச்சு, அதையும் நான் எடை போட்டோம் பார்த்துங்க, எண்ணியாச்சு. பூ கம்மியாக தான் இருக்குது, 50 பூ இருக்க வச்சுருக்கோம்.
ஆமாம். ஆனால் அங்கே பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக அப்படி பளிச்சு பளிச்சு நிற்கும். இது கொஞ்சம் நைஸாக இருக்கும், அவ்வளோதான். முடிச்சிருவோம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வண்ண வண்ண பூக்கள் காலையில் நம்ம வந்து பிறக்குனது எல்லாமே இந்த இருக்குது. பிறகுலே அவன் வந்து பூ மார்க்கெட்டுக்கு வந்து ஆட்டோ வந்துடும், அதனால அவன் தம்பி கொண்டு போகிறான். ஆமாம், இந்த இருக்குல்ல, அந்த பூ வந்து நம்ம வீட்டுக்குங்க. சின்ன சின்ன டேமேஜ், இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து மிஞ்சினது எண்ணிக்கை கூட இருக்குங்களா, அந்த பூக்கள் வீட்டுக்கும் 2 வேணுங்களா, அதனால் இந்த சின்ன டேமேஜ் பூக்கள் நம்ம வீட்டுக்கு போதும். ஆமாம், இதே மாதிரி மல்லிகைப்பூ, காக்காட்டம் பூ எல்லாமே போட்டிருந்தோம், பிச்சு மூடி எல்லாமே. அதனால் அது வந்து இப்போ பார்க்க முடியல. மல்லிகை போடுங்க, பூக்களை பார்த்துடுங்க. காக்காட்டம் விலையே கிடையாது. ஏன்னா நந்தி காட்டான ஒரு பூ வந்தா, நந்தி காட்டன் வந்தோடனே காக்காட்டம் பூக்கு வந்து மதிப்பு இல்லாமல் ஆயிப்போச்சு. நந்தி காட்டனே 4 நாள் இருக்குல்ல, காக்காட்டம் பூ தான் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சா இருக்கும். அது எல்லாரும் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த நந்தி காட்டம் வந்தோடனே எல்லாருமே இந்த காக்காட்டம் பூ விட்டாங்க. நந்தி காட்டம் பூவை கோயில்களே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்க, நந்தி காட்டம் தான் எல்லாரும் கழுத்தில் மாலை, மணமாலை முதற்கொண்டு அதான் எல்லாருக்குமே. கல்யாணத்துக்கு, சாமிக்கு எல்லாத்துக்குமே அதான் போதிப்போம். கேட்டால் இது வேற நந்தி காட்டம், அது வேற நந்தி காட்டம் அப்படின்னு இருந்தாங்க. எனக்கு எல்லாமே ஒன்று தானே. அப்புறம் இந்த பூக்கள் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம். இவர்களே நம்மளோட காலையில் 1 மணி நேரத்து வேலையை வந்து முடிச்சுட்டு பார்த்துடுங்க, 6 to 7. ஓகேவா? இனிமேல் வந்து இது வந்து நான் இப்போ ஒவ்வொரு நாளும் நான் வருவேன், 10 நாள் தம்பியை பார்த்துருவான். மற்ற நாள் வந்து நம்ம தொழுவில் வேலை. ஏன்னா அங்கே நம்ம 4-5 ஆடு 3 மாடு கிடக்கு பார்த்தாங்களா. இனிமேல் போய் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். 7 to 9 மணி வரைக்கும் அங்கே நிற்போம். ஏன்னா பால் வந்து வீட்டுக்கு மட்டும்தான். அதனால் அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம். ஓகேவா? காலையில் அடுத்த 2 மணி நேரத்து வேலையை அடுத்த வீடியோவில் போடுவோம். அப்படி படிப்படியாக நம்ம ஒரு ஸ்டெப் டு ஸ்டெப்பாக கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லா வீடியோ போடுவேன். ஓகேவா? நம்ம சேனல் பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம டிஎன் வில்லேஜ் டெய்லி லைஃப்னு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கும் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் ஆதரவு தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் போடுவேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பாய்.